சூப்பர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு நல்ல நாள். சிங்கப்பூர்ல முக்கியமான ஒரு நபரை, ஒரு முக்கியமான விஐபியை சந்திக்க இருக்கிறோம். அந்த விஐபி யாருன்னா, விஐபிக்கெல்லாம் விஐபி யாரு? அகில உலகத்தையே தன்னுடைய பாட்டால் மயங்க வைத்த, ரசிக்க வைத்த பாடகர் பத்மஸ்ரீ சிம்மக்குரலோன் ஐயா TM சௌந்தரராஜன் ஐயாவுடைய ஆசி பெற்ற TMS ஐயாவோட ஒரு டிக்ஷனரி என்று சொல்லலாம். சிங்கப்பூர் திரு திராவிட செல்வன் என்னோட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். TMS ஐயா எவ்வளவு பாட்டு சார் பாடியிருக்காரு. அதாவது சின்ன குழந்தைக்கும் பாடியிருக்காரு, பெரியவங்களுக்கும் பாடியிருக்காரு, பிறந்ததுக்கும் பாடியிருக்காரு, இறந்ததுக்கும் பாடியிருக்காரு. எவ்வளவோ பாடல்களை நமக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இசை கேட்டால் புவி அசைந்தாடும் பாடுது, தேவனே என்னை பார், எல்லா மதத்துக்கும் பாடிட்டார். இஸ்லாமியருக்கு வேணுமா, எல்லோரும் கொண்டாடுவோம். கிறிஸ்தவர்களுக்கு வேணுமா, அதுக்காகவே அற்புதமான வேளாங்கண்ணி பாட்டு, கருணை மழையை மேரி மாதம் மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் பாடிட்டார். அப்படிப்பட்ட அற்புதமான TMS ஐயாவை பற்றி தான் சொல்லிட்டே இருக்கோம். அவருடைய தீவிர ரசிகர் மட்டுமல்ல, எங்களுடைய நெஞ்சத்தை எல்லாம் கொள்ளை கொண்ட ஒரு அற்புதமான, சிங்கப்பூருக்கு மட்டும் இல்ல, ஒரு உலகத்துக்கே சொந்தமானவர். ஏன்னா டெய்லி Facebookல அவருடைய ஐயாவை பத்தி போடாத நாட்கள் இல்லை. எல்லா விஷயங்களுமே அவர்கள் தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவரை பத்தி என்கிட்ட முதல்ல சொன்னது யாரு? மதுரை சங்கம் வளர்த்த தமிழக TMS ஐயா பிறந்த ஒரு மதுரையில TMS ஐயாவோட தீவிர வெறியர். அவர் எப்படின்னா TMS ஐயாவுடைய வாழ்ந்தவர். அதான் அவருடைய நிழலாகவே வாழ்ந்து TMS ஐயா கடைசி வரை அவருக்கு வெறியனாகவே இருந்தவர். அது பாருங்களேன், அவருடைய போட்டோ கூட காமிக்கிறேன். TMS ஐயாவுடவே வாழ்ந்த திரு LR சுப்பிரமணி அவர்கள் இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்காரு. பத்மஸ்ரீ TMS ஐயாவோட இசை பயணம். கம்ப்ளீட்டா ஐயாவோட ஹிஸ்டரி ஃபுல்லாவே இந்த புக்ல இருக்கு. எவ்வளவு பேர் TMS ஐயா பத்தி எழுதியிருக்காங்க. ஆனால் TMS ஐயா பத்தி முழுவதுமாக அவர் கூடவே வாழ்ந்தவர். நான் மதுரையில அடிக்கடி அவருடைய கச்சேரியிலாம் ஐயா TMS ஐயா கூடவே மேடையில ஒரு பாடுறாருன்னா கீழே உட்காந்துக்குவார் TMS ஐயா கூடவே. பாம்பேல அவர் மகன் இருக்கு, LRS சாருடைய மகன். அங்கேயும் போய் மக வீட்டிலே இருந்து ஐயாவை கூட்டு போய் எல்லா நாடுகளுக்கும், இங்க சிங்கப்பூருக்கெல்லாம் கூட்டு வந்தவர். அப்படிப்பட்டவர் அந்த புஸ்தகத்தை வெளியிட்டு நேரா போய் சிங்கப்பூர் போறீங்க ஆடிட்டு, சார் உங்க மக வீட்டுக்கு போறீங்க, மறந்தாம திராவிட செல்வன் சார்ட்ட அந்த புஸ்தகத்தை கொடுத்துருங்கன்னு இருக்காரு. அதாவது மதுரையிலிருந்து என்னுடைய நண்பர் திண்டுக்கல் திரு கோவிந்தன் அவர்கள், சௌராஷ்டிர சபை முன்னாள் நிர்வாகி, அவர் கொண்டு வந்து என் கையில கொடுத்து பத்திரமா கொண்டு கொடுத்துருந்தார். கசங்காம கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு பத்திரமா கொண்டு வந்திருக்கேன்னா, ஏன்னா பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் சார் TM சௌந்தரராஜன் ஐயா. நான் சொன்னேன் இல்ல, எல்லாமே எல்லா மதத்துக்கும் பாடினவர், எல்லா பாட்டையும் பாடினவர். நிறைய சொல்லிட்டே இருக்கேன். சொல்ல வேண்டியவர் யாரு? திராவிட செல்வன் சார் தான். இப்ப அவர்கிட்டே கேட்பேன். வணக்கம் சார். எல்லாரும் சார் பாத்துருக்கீங்களா? புஸ்தகத்தை சார்ட்ட கொடுத்துட்டேன். எப்ப கொடுப்பீங்க? டெய்லி சூரியன் உதிக்குதோ இல்லையா கேள்வி கேட்டுருவாரு. கொடுத்துட்டேன். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு, சூப்பர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சரி, நம்ம LRS சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம திண்டுக்கல் ஐயா வந்து சத்தமா பேசு, எனக்கே கேட்கல. திண்டுக்கல் ஐயா வந்து நம்மளுக்கு வந்து அந்த புத்தகத்தை வந்து கொடுத்தாரு. வீட்டு அடிக்கல தான் வந்து கொடுத்துருக்காரு. ஐயா இல்ல சார், ஆரிட்ட பிரபாகரன். மிக்க நன்றி சார். பேசுங்க சார். ஐயாவை பத்தி பேசுங்களேன். TMS ஐயா பத்தி நாங்க சொல்றத பத்தி, ஏன்னா டெய்லி Facebookலயும் யூடியூப்லயும் நிறைய போட்டிருக்கீங்க. இல்ல, அவரை பத்தி சொல்றோம்னா நீங்க பத்தாது. அவ்வளவுதான். நம்ம எல்லாம் சரியா அவரு திரைப்படத்துல பாடினது, திரைப்படத்துல பாடாம, படத்துல பாடி அந்த பாட்டை வந்து அந்த படத்திலே பதிவு பண்ணாம அப்படிலாம் உண்டு. அப்புறம் தனி பாடல்கள் அவரு பாடி, இளையராஜா சார் என்ன பண்ணிட்டார், அவரு பாடினதை நீக்கிட்டு SPB வச்சு பாட வச்சார். ஆமா, அது ஒரு நான் வாழைப்பன் படத்துல பண்ணாரு. அது மட்டும் இல்ல, பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள், இதை யார் முதல்ல ஐயா பாடினார். அப்புறம் SPB என்ன இளையராஜா அவர் மேல. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி சீர்காழி கோவிந்தராஜா பாடின பாட்டை, அவர் பாட்டை நீக்கிட்டு TMS பாட வச்சாங்க. அது வந்து TMS ஐயா வந்து அவர் கேட்டுட்டாங்க, ஒப்பந்தம் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு அவர்கிட்ட வந்து பிரிக்கா நிறைய கேட்டுருப்பீங்க. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லணும். முதல்ல சொல்ல வேண்டியது KV மகாதேவன் ஐயா, பாட வைக்க வேண்டியது சீர்காழி ஐயா. ஆனா சீர்காழி ஐயா நல்ல பிரிக்கா பாட்டு பாடுவாரு. ஆனா சிவாஜி ஐயா என்ன சொல்லிட்டாரு, ஏன்னா தூக்கி முதல்ல படத்துல பாடினது TMS ஐயா தானே. அதனால TMS ஐயா சொன்ன இவரு சிவாஜி சொன்னாராம் நடிகர் திலகம், இல்ல அண்ணன் TMS அண்ணனே பாடட்டும். அதனால அந்த பாட்டை அவர் பாடிட்டாரு. பாடின பிறகு அப்புறம் சிவாஜி ஐயா வந்து TMS தான் பாடணும் அப்படின்னு கேட்ட பிறகு அதுக்கப்புறம் சீர்காழி கொஞ்ச நாள்கிட்ட சொல்லி அனுமதி பெற்று தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஆனா இது வந்து அப்படி கிடையாது. இவர் பாடிட்டு இவர் போன பிறகு 2 பேரும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அதனால SP வந்து பாட வச்சுட்டாங்க. ஆனா அவர் அந்த பாட்டை பாடிக்க கூடாது. ஏன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல,
இந்த பாட்டு நீங்க பாடக்கூடாது, ஏன்னா அவர் பாடிட்டு போயிட்டாரு, ஐயா பாடிட்டு போயிட்டாரு, நீங்க பாடக்கூடாது அப்படின்னு இல்ல. அந்த நேரத்துல வந்து ரொம்ப உச்சத்துல இருந்தாங்க இளையராஜாவும் எஸ்பி பாலசுப்ரமணியமும். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில வந்து நம்ம பாடாம போட்டோம்னா வேற ஆளை பாட வச்சிருவாங்கன்னு சொல்லி பண்ணிட்டாரு. அதோட ஒரு பாதிப்பு தான் எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு பின்னால கிடைச்சது. கரெக்ட், கண்டிப்பா. ஏன்னா முதல்ல வந்து அடிமை பெண் படத்துல ஐயா டிஎம்எஸ் ஐயா பாட வேண்டிய பாட்டு எம்ஜிஆர் சார் சொன்னாரு, பாடி கொடுத்துட்டு போங்க, நான் ஜெய்ப்பூர் அரண்மனையில போய் ஷூட் பண்ணணும்னு. இல்ல மக கல்யாணம் மதுரையில, திரும்ப போன் பண்றாரு, இல்லங்க மதுரையில மக கல்யாணம், எல்லாரும் போயிட்டாங்க, நான் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு, நீ பாதி கொடுத்துட்டு போயா அப்படின்னாரு எம்ஜிஆர். இவர் விடவே இல்லை, இல்லன்னு கிளம்பி போயிட்டாரு சென்னைக்கு, மதுரைக்கு. சென்னையில இருந்து அடுத்த நாள் பார்த்தா போட்டோ வருது, கேவி மகாதேவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சைட்ல எஸ்பிபி பாடினாரு, 1000 நிலவேவா பாடுனாரு. ஆனா ஐயா டிஎம்எஸ் ஐயா சொன்னாரு, அவன் பாடினா ஐயா, ஆனா என் பாட்டு எப்படி கிட்டாச்சு, தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் எங்களை காக்கின்றார். அந்த பாட்டு எல்லா பாட்டுமே வந்து எஸ்பி பாடிட்டாரு இந்த படத்துல. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒத்துக்கல, அது ஒத்துக்கல. அப்புறம் டிஎம்எஸ் கூப்பிட்டு திருப்பி பாட சொல்லும் போது அவர் டிஎம்எஸ் என்ன, நான் பாடுறேன், ஆனா பழைய ரேட்டு கிடையாது, புது ரேட்டுட்டாரு. அப்ப அதுல இருந்து அவளுக்கு அவரோட பாடுறதோட அந்த வாய்ப்பு அதிகமா கிடைச்சது. அப்புறம் எம்ஜிஆர் ஒதுக்க முடியல. சரி சார், இப்போ இவ்வளவு டிஎம்எஸ் மேல இவ்வளவு வெறித்தனமா இருக்கீங்களே, என்ன அவர் மேல அவ்வளவு உங்களுக்கு ஒரு பிடித்தம்? இல்ல, நான் ஒரு 10 வயசுல இருந்தே அவர் வந்து சிங்கப்பூர் வானொலியில டிஎம் சுசீலா, டிஎம் சௌந்தராஜன் சொல்லுவாங்க. நான் நம்பேன், இப்ப 2 பேரும் கனவு மனைவி போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது எனக்கு தெரிஞ்சது, இல்ல இவங்கெல்லாம் பாடகர்னு. அப்படி என்ன அறியாம அவர் மேல ஒரு விருப்பம் ஏற்பட்டது. அப்புறம் இப்ப இருக்கிற அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி பல விஷயங்கள்லாம் நான் செஞ்சுட்டு வரேன், எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நிறைய பண்றீங்க, ஒரு வீடியோ ஐயா பார்க்காத பாடாத பாடல்கள், அது மாதிரி பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயா மதுரையில நான் கூட ஐயாட்ட வந்து கிஃப்ட் வாங்குறப்போ அரசமரம் பிள்ளையார் கோயில்ல அதையும் வந்து அந்த வீடியோவையும் எடுத்து ஆதித்தர் பிரபாகர் மேல வந்து சிங்கப்பூர் திராவிட செல்வம் போட்டீங்க. அதெல்லாம் எங்களை எல்லாம் பெருமைப்படுத்துறீங்க. எங்களுக்கு கிடைச்ச பெருமை இல்ல ஐயா, விண்ணுலகில் இருந்தா நம்ம எல்லாம் வாழ்த்துக்கிட்டு. பொதுவாகவே அவரோட பாட்டு, அவரோட சினிமா பாட்டோ இல்ல தனி பாடலோ யாருக்கும் சொந்தம் கிடையாது, அது வந்து பொது சொத்து. நம்ம ஒரு பாட்டை போய் நம்ம எடுக்கிறோம்னா அடுத்தவங்க போட்டதை நம்ம எடுக்க முடியும், நம்ம தனியாக உருவாக்க முடியாதுல்ல. கண்டிப்பா. அதனால அவர் சொத்து வந்து எல்லாருக்கும் பொதுவான சொத்து. அது சில பேருக்கு வருத்தம் இருக்கும். இந்த நேரத்தில் அதை பதிவு பண்ணிக்கிறேன். எல்லாரும் சார் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவரு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அவர் மேல டிஎம்எஸ் மேல பல தடவை பேசியிருக்காரு. முன்னாடி வருஷமா சில நேரத்துல கண்ணீர் விட்டு அழுவாரு. அதாவது அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு ஈடுபாடு. சில நேரத்துல அவர் பாடும்போது கூட பாத்தீங்கன்னா அவர் சாயல் மாதிரி இருக்கும். அவர் சில இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சாயல் மாதிரி இருக்கும். அது மாதிரி அவர் மேல இவ்வளவு ஈடுபாடா இருக்கிறவர். நம்மளாம் எல்லா விஷயத்தையும் நெருங்க முடியாது. எங்க லோக்கல் எங்க சூப்பர் டிவி கூட வர பாடம் வச்சிருக்கேன். அப்படியா? நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, அந்த பாட்டெல்லாம் ரசிச்சு. ஆனா வந்து இந்த வயதிலையும் அவர் வந்து சிரமப்பட்டு இந்த புக்கு வெளியாகி இருக்காருன்னா ஒரு பாராட்டப்பட்ட விஷயம் தான். இளையராஜனே, உங்களுக்கு சிங்கப்பூர் சார்பில் இல்ல, உலகம் ஃபுல்லா இருக்கிற டிஎம்எஸ் ரசிகர் சார்பில் திராவிட செல்வன் சார் பாராட்டிட்டார். ஆனா அந்த அவர் மேல நான் நீண்ட ஒரு பல வருஷமா அவர்கிட்ட பழக்கம் எனக்கு. நம்ம நிறைய ட்ரிப் பேசியிருக்கோம். நானும் அவர் ஆடியோலாம் நிறைய டிஎம்எஸ் வீடியோலாம் கச்சேரியில் பண்ணதான் கொடுத்துருக்காரு. நானும் அவர் செஞ்சு போட்டிருக்கேன். அவர் வந்து ஒரு டிஎம்எஸ் இந்த புக்ல இருக்கிறத வந்து அவர் ஒரு வீடியோவா செஞ்சு பேசி வெளியாக்கணும். இது எல்லாருக்கும் போய் சேருது, புக்கு சேருது ரொம்ப கஷ்டம். சில பேர் தான் சேரும். இந்த புக்ல அவர் என்ன எழுதியிருக்காரோ அது ஒரு வீடியோவா செஞ்சு பாகம் 1, பாகம் 2, பாகம் 3ன்னு சொல்லி அது வீடியோ செஞ்சு போட்டாங்கன்னா யூடியூப்ல, பேஸ்புக்ல நம்ம அவரே போட்டாருன்னா அது எல்லாரும் பாக்குறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். இங்க சிங்கப்பூர்ல ஒரு ரசிகை, டிஎம்எஸ்சியோட ரசிகை, டிஎம்எஸ்சி பாட்டு அப்படி பாடுறாங்க சார். வாங்க பிரியா, வாங்க வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. பின்னாடி நீ உட்காரு வா. உங்க பேர் சொல்லுங்க. அங்க பாருங்க மக்களை, ரியா. சரி, உங்களுக்கு டிஎம்எஸ் பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா? என்ன பாட்டு பாடுறீங்க? டிஎம்எஸ் பாட்டு, தாத்தா பாட்டு. உலகம் சுற்றும் வாலிபன் பாடுங்க. Chickamanga, chickamanga, chacha papa. Chickamanga, chickamanga, chacha papa. சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும்,
சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் இங்கே சொல்லு அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் ஆசையில்லா மனிதர் தன்மை துன்பம் எங்கே நெருங்கும் பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்ச மயங்கும் பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை இளங்கும் சிரித்து வாழ வேண்டும் பிரசிக்க வாழ்ந்திடாதே இந்த பாட்டுக்கு சிங்கப்பூருக்கு ஒரு பொருத்தம் இருக்கு. என்னன்னா இந்த பாட்டு வந்து சிங்கப்பூர்ல பதிவு பண்ண பாட்டு. ரெக்கார்ட் பண்ணதே சிங்கப்பூர்லயா? இல்ல இந்த பாட்டோட காட்சிகள் டைகர் பாம்புன்னு ஒரு இடத்துல சிங்கப்பூர் 1972-73 எடுத்து 73ல ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது அப்போ வந்து சிங்கப்பூர்ல இருக்கிற இந்த மாதிரி வயசு உள்ள பாப்பா எல்லாம் நிறைய பேர் வந்து பேப்பர்ல விளம்பரம் பண்ணிருந்தாங்க. அதாவது சிங்கப்பூர் பத்திரிகையில தமிழ் பொறுத்து பத்திரிகை இப்ப வருது இல்ல, நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அந்த பத்திரிகையில விளம்பரம் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி குழந்தைகள் தேவைன்னு சொல்லி. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பிள்ளைங்க, சைனீஸ் பிள்ளைங்க, மலாயக்காரங்க, தமிழக பிள்ளைங்க எல்லாம் அழிச்சிட்டு போய் பஸ்ல அழிச்சிட்டு போய் அங்க டைகர் பாம்புல இந்த ஷூட்டிங் நடந்தது. ஏன்னா இந்த பாப்பா இந்த பாட்டை பாடுறது சிங்கப்பூர்ல தான் பாடுறாங்க. சிங்கப்பூர்லயே இந்த பாட்டை சிங்கப்பூர்லயே பாடுறாங்க. இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இந்த பாப்பா வந்து வருங்காலத்துல ஒரு பெரிய பின்னணி பாடகரா வரதுக்கு இந்த டிஎம்எஸ் வாழ்த்துக்கள். 73ல இந்த படம் வெளிவந்த போது இந்த குழந்தை எங்க இருந்தது, எந்த லோகத்துல இருந்தது. ஆனா பாட்டை எவ்வளவு சுத்தமா ஐயா டிஎம்எஸ் ஐயாவே இருந்திருந்தாருன்னா மோதிரம் போட்டிருப்பாரு. நிச்சயம் வாழ்த்திருப்பாரு. அதாவது அவர் எல்லாருமே வாழ்த்தும் போது பாத்தீங்கன்னா கையை தொட்டு உடம்ப தொட்டு தான் வாழ்த்துவாரு. கண்டிப்பா கண்டிப்பா அது வெளிப்படையா சொல்ல மாட்டாரு. அவரு தொட்டு வாழ்த்துவாரு. ஓகே சார், ரொம்ப நன்றி. டிஎம்எஸ் ஐயா பத்தி நிறைய, ஏன்னா நான் அவரோடய போய் டிஎம்எஸ் ஐயா வீட்டிலேயே அவரை போய் பேட்டி எடுத்து அவரோட இருந்து ஒரு 2.5 மணி நேரம் அதே மாதிரி திண்டுக்கல் இருந்து காளிதாஸ் கூட்டு போய் பாட வச்சு அவர் அப்புறம் அவருக்கு பட்டமே கொடுத்தார், கவிரத்ன காளிதாசன். காளிதாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கூட ஐயாவோட பாடின காளிதாசுக்கு. இந்த நேரத்துல அவருக்கு வாழ்க்கை சொல்றேன், அவரும் ஒரு கம்பீரமா பாடுவாரு. அவருக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து நீங்க தான் அவருடைய திறமை, அவர் திறமை இருந்தாலும் ஒரு ஊக்கம் இருக்கணும்ல. இப்ப டிஎம்எஸ் வந்து கொண்டு வந்து ஜி ராமநாதன் காரணம். ஜி ராமநாதன் நெஞ்சு பாடியா ஜி ராமநாதன். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாரும் சாருக்கு வணக்கம், பேட்டி எடுத்த உங்களுக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. டிஎம்எஸ் ஐயா பத்தி எவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருக்கான். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் சொன்ன அந்த டிஎம்எஸ் ஐயா இன்னைக்கு விண்ணுலகில் இருந்து எல்லாரையும் வாழ்த்திட்டு இருக்காரு. குறிப்பா திராவிட செல்வன் சாரை ரொம்பவே வாழ்த்துவார். ஏன்னா அவருடைய முக்கியமான நிகழ்வுகள்லாம் இன்றைக்கு நம்மளோட ஒரு பிஆர்ஓ மாதிரி தகவல் தொடர்பு துறையில் அதிநவீன வளர்ச்சி அடைந்த காலத்துல அவரு சார் அப்டேட் பண்ணி நிறைய போட்டிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்துல நம்முடைய சூப்பர் டிவி சார்பிலும் சிங்கப்பூர் மக்கள் சார்பிலும் தமிழ்நாடு சார்பிலும் இந்தியா சார்பிலும் உலகம் சார்பிலும் நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு அருமையான அந்த வாய்ப்பை எங்களுக்கு பேட்டி எடுத்த உதவிய எங்களுடைய அன்பான மருமகள் ராஜேஷ் அவர்களுக்கும் வாடிய ரியா அவர்களுக்கும் என்னுடைய பொண்ணு கூடவே இருந்து எங்களை உற்சாகப்படுத்திட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றிகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.